மகாமக பெருவிழாவின் இறுதி நாளான நாளை தீர்த்தவாரி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு கும்பகோணத்திற்கு வருகை தரும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளது. இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் கோபால் அளித்த கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, சிந்து, சரயு, தாமிரபரணி என 9 நதிகள் தங்களுடைய பாவங்களை போக்குவதற்காக இந்த மகாமகம் குளத்தில் வந்து நீராடியதாக ஐதீகம் சொல்கிறது. அவர்கள் நீராடுகின்ற அந்த நாளை மகாமகம் திருநாள். அதாவது மகம் நட்சத்திரம், கும்பராசியில் சூரியனும் சிம்ம ராசியில் குருவும் நிலவும் ஒன்று கொண்டுகின்ற அந்த பௌர்ணமி திருநாளில் காலை 11 12 மணிக்குள் நடைபெறுகின்ற அந்த மகாமகம், அந்த உச்ச பொழுதில் யாரெல்லாம் நீராடுகிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்படுகிறது. இந்த கும்பகோணத்தில் நடைபெறுகின்ற இந்த விழாவிற்கு லட்சக்கணக்கான மக்கள் இந்த கோவில் கொடியேறி அந்த முதல் நாளிலிருந்து இன்று வரை வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக ஆயிரக்கணக்கான போலீசார், கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குளத்தில் குளிக்கின்ற அந்த பக்தர்களுக்கு பாதுகாப்பிற்காகவும் பாதுகாப்பு படையினர் உள்ளே நிற்கிறார்கள். மருத்துவ குழுவினர் 100 மருத்துவர்களுக்கு மேல் இங்கு இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் இங்கு பணியில் இருக்கிறார்கள். இந்த குளத்தை துப்புரவு செய்வதற்காக துப்புரவு பணியாளர்களும், மருந்திற்காக மருந்து தொளிக்கின்ற பணியாளர்களும் இங்கே தொடர்ந்து அந்த குளத்தில் உள்ள தண்ணீரை சோதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்த்து ஒவ்வொரு ஊர்களிலிருந்து வரக்கூடிய அந்த பக்தர்களுக்காக சிறப்பு பேருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாளை இந்த கோவிலுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்களின் வசதிக்காக பல முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் இங்குள்ள கோவில் நிர்வாகமும் அரசு துறையும் செய்து கொண்டிருக்கிறது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமிபதியுடன் கோபாலகிருஷ்ணன்.